சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் ஜேடன் புரொடக்ஷன்ஸ் மற்றும் ஸ்டார் ஐகான் ஆஃப் இந்தியா இணைந்து 8ஆம் ஆண்டு கலாம் நம்பிக்கை விருதுகள் வழங்கும் விழாவை கோலாகலமாக நடத்தியது. இதில் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்து வரும் சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. பாமக பொருளாளர் கவிஞர் திலகபாமா, மருத்துவத்துறையில் சாதனை படைத்து வரும் டாக்டர் டொமினிக் என்பவருக்கு எக்ஸலன்ஸ் இன் ஓரல் பேத்தாலஜி விருதை வழங்கி கௌரவித்தார். ரியான் பில்டர்ஸ் நிறுவனர் பொன்சுதனுக்கு லீடர்ஷிப் இன் சஸ்டைனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் விருதை வருமான வரித்துறை ஆணையர் IRS நந்தகுமார் வழங்கினார். S3 இன்டர்நேஷனல் ஃபேஷன் நிறுவனர் சரிகா சௌத்ரிக்கு நெக்ஸ்ட் ஜென் பிசினஸ் லீடர் விருதும், கார்டு ட்ரஸ்ட் நிறுவனர் டாக்டர் கிரிதரனுக்கு ஹியூமனிட்டி இம்பாக்ட் விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பாஜக SC/ST பிரிவின் செயலாளர் படூர் புருஷோத்தமனுக்கு வாய்ஸ் ஆஃப் த ட்ரைப்ஸ் விருதை தேநீர் இடைவிலை யூடியூப் நிறுவனர் பிரகதீஷ் வழங்கினார். என்னுடைய கம்பெனி நேம் வந்து ஐஎன்ஆர் குரூப்ஸ். அதை பயன்படுத்தி பழங்குடியினர் மக்களுக்கு கழிப்பிடம் மற்றும் பிரதமர் தரும் நிதியிலிருந்து வீடு இதை நான் தரமான முறையில் கட்டி கொடுத்ததுக்காக என்னை பாராட்டி இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இந்த ஸ்வச் பாரத் கழிப்பிடம் திட்டம் பழங்குடியினர் மக்களுக்கு மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. பாரத பிரதமர் அவர்களுக்கும் எனக்கு இந்த விருதை வழங்கிய ஸ்டார் ஐகான் விருது வழங்கிய நிறுவனத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன். மிஸ் இந்தியா அழகி பட்டம் பெற்ற டாக்டர் ஃபிளாரன்ஸ் ஹெலன் நளினி ஸ்டைல் ஐகான் ஆஃப் த இயர் விருதை அஜய் என்பவருக்கு வழங்கினார். என்னோட பேர் டாக்டர் ஃபிளாரன்ஸ் ஹெலன் நளினி. பேசிக்கலாக நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் கம் எஜுகேஷனிஸ்ட். ஸோ இங்கே ஐ எம் ஃபீலிங் ஸோ ப்ரவுட் அண்ட் ப்ரிவிலேஜ் டு பி அ பார்ட் ஆஃப் ஜேடன் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜெனிஃபர் அண்ட் டேனியல் ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இங்கே நிறைய பேருக்கு ஒரு நான் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நிறைய பேருக்கு நிறைய அச்சீவர்ஸ் நான் இன்றைக்கி பார்த்துருக்கேன். அதுவும் ஒரு கலாம் அவார்ட்ஸ் கொடுக்குறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ கீப் கோயிங், ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. கேப்ரியாலோவிற்கு அவுட்ஸ்டாண்டிங் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. ஜெயா கேட்டரிங் கல்லூரி முதல்வர் சீனிராஜிற்கு உழைப்பால் உயர்ந்த மனிதர் விருதை வழங்கி சமையல் கலைஞர் மல்லிகா பத்ரிநாத் கௌரவித்தார். வீட்டில் தயாரிக்கும் குழம்பு மசாலாவை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து பலருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் சம்சுலுக்கு ஹோம்மேடு மசாலா எக்ஸலன்ஸ் விருதை பாஜக மாநில செயலாளர் SG சூர்யா வழங்கினார். பிரபல காஸ்டியூம் டிசைனர் சிட்னி ஸ்லேடன், திருநங்கை நமிதா மாரிமுத்து, சின்னத்திரை பிரபலம் ஜனனி பிரபு உள்ளிட்டோருக்கும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. டிசம்பர் 3 இயக்க தலைவர் TMN தீபக், திரை பிரபலங்கள் எதிர்நீச்சல் காயத்ரி, கவிஞர் ஜெயபாலன், மியூசிக் டைரக்டர் அசோக், சமையல் கலைஞர் மல்லிகா பத்ரிநாத், தன்னம்பிக்கை பேச்சாளர் ராஜ்மோகன், சாய்ராம் மேலாண்மை கல்வி நிறுவனத்தின் இயக்குனர் மாறன், சமூக செயற்பாட்டாளர் ஜல்லிக்கட்டு ஜலில் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். விருது வழங்கப்பட்ட இந்நிகழ்ச்சியில் மோக்ஷிதா என்ற சிறுமி 96 சிற்றிலக்கிய பாடல்களின் தலைப்புகளை கூறி அசத்தினார். வஞ்சி வர்க்கு கோவை வர்க்க மாலை வளமடல் வாயை மாலை வாதோரண மந்தரி வாயிலே வாழ்த்து விருத விளக்கணம் விளக்கு நிலை வீர வெச்சி மாலை வெச்சி கலந்தை மஞ்சரி வேணில் மாலை. தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதனை படைத்து வரும் சாதனையாளர்களை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் 8வது ஆண்டாக கலாம் விருது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வரிசையில் இந்த ஆண்டும் விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை ஜேடன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனர் டேனியல் ராஜ் தொகுத்து வழங்கினார். ஜேடன் புரொடக்ஷன் நிறுவனம் 8வது ஆண்டாக இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்காங்க. பல்வேறு துறைகளில் சாதிக்கக்கூடியவர்கள், சாதித்திருப்பவர்கள் அப்படின்ற பல கேட்டகரியில், அதாவது விளையாட்டு, சமூக சேவை இப்படின்னு ஒவ்வொரு துறையிலையும், மலையேற்றம் இப்படின்னு ஒவ்வொரு துறைகளிலையும் சாதித்து கொண்டிருக்கக்கூடிய இளைய தலைமுறையாகட்டும் அல்லது சாதித்தவர்களாகட்டும், இவர்களெல்லாம் தேர்வு செய்து பலகட்ட பரிசீலனைகளுக்கு பிறகு, தேர்வுகளுக்கு பிறகு அவர்களுக்கு நாங்கள் விருது வழங்கி அவர்களுடைய உழைப்பை, சமூகத்தின் மேல் கொண்டிருக்கிற அன்பை மாற்றாக பிரதிபலனாக அவர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கி அவர்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம்.